அவர்களையும் இரண்டெடுப்பதையும் உதாரணத்தில் அறிவித்து வருகின்றனர். ஒரு வசனத்துல மேம்படுத்துவோம். போரிலே கொல்லப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் போரிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டாம். என்றாலும் அப்பியாவும் அவர்கள் உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதனை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதாக சுகநாயனுடைய உயர் அந்தஸ்தை பற்றி நினைவு பல அடியாவும் இந்த மற்றொரு இடத்திலே நினைவுவான். இந்த சுகநாயனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதையும் நீங்கள் இந்த ரப்பின் உணர்ந்து அவர்களுக்கு உருவப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதாக சுகநாயனுடைய ஷஹீதுடைய அந்தஸ்தை உயர்வாக ரப்பல் ஆலமீன் குடும்பங்களே பேசுவார். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துவார்கள், சுகநாயனுடைய எல்லா பாவங்களையும் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான், அதாவது கடனை தவிர என்பதாக ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்தார். இது ஒரு செய்தியை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஞாபகத்திற்கும் நம்முடைய அமலுக்கும் அவருடைய காலத்திலே நாம் எந்த அளவு நன்மையின் பக்கம் கவனமாக இருக்க வேண்டும், நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதம் என்பதாக நமக்கு அவ்வப்போது நினைவுபடுத்தக் கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேகமாக அபூ கத்தாதா என்ற நாயகத்தோடர் வேகமா வர்றாங்க. வந்துட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் அருகாமையில போயிட்டு அவங்க முதல் நாள் கண்ட கனவினுடைய விளக்கத்தை பற்றி கேட்கிறாங்க. அவங்க எப்படி கனவு அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால், சிறு வயதிலிருந்து சிறு பாலகனாக இருந்த இரண்டு நபர்கள், சின்ன வயசிலிருந்து ஒன்றாகவே வளர்ந்த இரண்டு நபர்கள். ஆனா ஒரு தாய் பிள்ளை கிடையாது, ரெண்டு பேருமே நண்பர்கள். இந்த ரெண்டு பேருடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நன்மையான விஷயங்களை திரும்ப திரும்ப மாறி செய்வாங்க. இவர் ஒரு சொன்னார்னா மறுபடியும் அவர் ஒரு செய்தி சொல்லுவாரு, மசூரா பண்ணிப்பாங்க. இன்னைக்கு இவங்க போய் பார்க்கணும், இவருக்கு இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நன்மையான விஷயங்கள் இல்ல. அந்த வாசம் சொன்னாங்க. நீங்க ஒரு குருவன் என்ன செய்யுங்க, உண்மையை கொண்டு அத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு உதவி செய்து என்பதாக சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ரெண்டு சிறு வயதுல இருந்து அந்த பாடகர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குருவன் என்ன செய்வாங்க, நன்மையான விஷயங்களை கலந்து கொண்டு பேசிக்கொண்டே இருப்பாங்க. கனவு அப்படியே நீடிக்கும். அப்படியே அந்த சிறு வயது கண்ட கனவு அப்படியே மாறி வயது வந்த நிலையில அந்த ரெண்டு பேருடைய கனவுல பாக்குறாங்க. இந்த நன்மையுடைய அந்த பயணத்திலேயே செய்றாங்க, ரெண்டு பேரும் போறாங்க. அப்படியே கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டே வரும். இது ஒரே நாள் அந்த கனவு அவர்களுக்கு அந்த அவர்களுடைய கனவுல இது அப்படியே நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டம் வந்துருச்சு, போர்வை சமயம் ரெண்டு பேருமே போர்ல கலந்து கொடுத்தாங்க. நண்பர்களாக இருந்த ரெண்டு பேருமே போரில் கலந்து கொடுத்தாங்க. ஒருத்தர் அந்த போர்ல ஷஹாதத் ஆயிருந்தாரு. என்ன ஆயிருந்தாரு? போர்ல வஃபாத் ஆயிருந்தாரு. ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பெற்றிருந்தாரு. இன்னொருத்தர் அந்த போர்ல கலந்து கொண்டாரு, ஆனால் அவருக்கு ஷஹாதத்து கிடைக்கல. அங்கிருந்து சரியாக ஒரு ஆண்டுகளுக்கு பின்னால், ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் யதார்த்தமான மரணம் அவர்களுக்கு வந்தது. இந்த ரெண்டு பேருமே சொர்க்கவாசி தான். அல்லாஹ் சொர்க்கவாசி முடிவு பண்ணிட்டா,
இந்த ரெண்டு பேருமே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்ன செய்றாங்க? சொர்க்கத்துல மலக்குமார்கள் அழைத்து கொண்டே போறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. யதார்த்தமாக ஒரு ஆண்டுக்கு பின்னால் யதார்த்தமாக மௌத்தான தன்னுடைய நண்பனுடைய பெயரை அழைக்கப்பட்டு சொர்க்கத்தில் மலக்குமார்கள் அழைத்து கொண்டு போறாங்க. இந்த ஷஹாதத்தான இல்லையா, ஒருவர் கலந்து கொண்டு அவரே நண்பர் தான், ஒரு ஆண்டுக்கு முன்னாலே ஷஹாதத்தான இல்லையா, அந்த நண்பர் போயிட்டு சண்டை போடுறாரு. நான் ஷஹாதத்தா ஆனந்தான உலகாக வாழ்ந்துதான் நான் செஞ்சேன், விருத்தியாகம் செஞ்சேன். ஆனா எனக்கு பின்னாலே ஷஹாதத் இல்லாத ஒரு என்னுடைய நண்பரை முதல்ல சுருக்கத்துல அனுப்பிச்சுட்டு சண்டை போடுறாரு. அப்ப அல்லாஹ் சொல்றானா, நீ இன்னும் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய நேரம் வரவில்லை, நீ சொர்க்கத்திற்கு உள்ள நுழையக்கூடிய நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஷஹாதத்தானோட வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு பின்னாடி யதார்த்தமாக வஃபாத்தாக தன்னுடைய நண்பரை அல்லாஹ் சொர்க்கத்துல நுழைய வச்சுட்டார். இந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது திடீர்னு அபூபக்கர் முடிச்சுட்டாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஷஹாதத்தினுடைய அந்தஸ்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு உயர்வாக உயர்ந்திருக்கிறார். சொர்க்கத்துல ஒரு கிளியினுடைய ரெக்கையில வச்சு பாதுகாப்பாங்க, அவங்களுடைய கிளியோட பறந்துட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லுவாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்கன்னா ஆழத்திற்கு பின்னாடி வித்தியாசம். ஆனால் இந்த ஓராண்டு காலத்துல அவர்கள் செய்த நன்மை உன்னுடைய ஷஹாதத்தை விட்டு தாண்டி விட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அந்தஸ்து, உயர்வான அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை விடவும் தாண்டிய நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல்கள், சின்ன சின்ன நன்மையான விஷயங்கள் மூலமாக என்ன செஞ்சிருக்காங்க, நன்மைகளை உங்க வச்சிருக்காங்க. அதனால முன்னாடி போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் என்னன்னா, அபராதிய காலத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது எந்த அளவுக்கு நன்மைகளை வாரி வழங்குறாங்க. கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை கடல்ல இருக்கக்கூடிய நீருடைய அளவு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கப்படுது. கடல்ல எவ்வளவு பிரயாணம் இருக்கு. கடல்ல சின்ன சின்ன மீன்கள் இருந்து பல்வேறு நிறுவனங்கள்ல கடல்ல இருந்திருக்காங்க. ஒரு மீன்னா அதோட வேல்யூ ஒரு 10 ரூபாய்க்கு உள்ளது, 100 ரூபாய்க்கு உள்ளது, 1000 ரூபாய்க்கு உள்ளது, 2000 ரூபாய்க்கு உள்ளது. இது உயிரினம். சில விஷயங்கள் வானகண்டம் இதெல்லாம் என்ன செய்யுது, கடலில் எடுக்கப்படக்கூடிய வசதி. இப்படி கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் வேல்யூ, அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி, அந்த அமலுக்கு தகுந்த மாதிரி நன்மைகளை அமல் பண்ணுவதாகவே ரமலானுடைய காலத்துல நிறைவாக நம்முடைய அடியார்களுக்கு என்ற செய்தியை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலையில் போன்ற நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் இயற்கையான நன்மைகளை சேகரித்துக் கொண்டிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். அளவுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதுதான் அல்லது நேரத்தை ஒதுக்கி அவர் செய்யணும். ஒரு சின்ன தஸ்பீஹ், சின்ன ஔராத், சின்ன இஸ்திக்ஃபார், சின்ன திலாவத், கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சுப்ஹானஹு இல்லையா, நோன்புடைய மாதத்துல அன்பினுடைய சொல்றோம் இல்லையா, 1, 7, 10, 100, 1000 அந்த மாதிரி அளவு போட்டாங்க இல்ல. அதனால ஒரே வார்த்தை சொன்னாங்க, ரமலானுக்கு நோன்புக்கு கூடி அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, முதலாளி வேண்டுமா அல்லது முதலாளி கொடுக்கக்கூடிய சம்பளம் வேறுபாடு. யாருக்கு முதலாளி தான் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். முதலாளி தான் அடுத்த என்ன செஞ்சிருக்காரு, ஒட்டுமொத்த சம்பளம் நடத்துதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது மாதிரி. அப்ப அந்த மாதிரி புத்தகத்துல அந்த மாதிரி பயனுள்ள ஒரு மாதமாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நன்மைகள் மூலமாக இதில் பிரயாணிக்க நாம் முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் என்ற பேருவகாரத்தை தந்தார் புரிவார்கள்.